ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து க்ரீம் ஆஃப் சீஸ் சிக்கன் தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன், நான் செஞ்சுட்டு அது பசங்க எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம வெயில் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அதை பேச முடியல, கண்ணு கூசுது. அப்புறம் நான் க்ரீம் ஆஃப் சீஸ் சிக்கன் தான் செய்ய போகிறேன். அது வந்து தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம வீட்லேயும் சாப்பிட்டுட்டு எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதோட ஃபுல் ரெசிபி வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபுல் ரெசிபி வீடியோவாக ஒன்று போடுறேன். இது வந்து என்னோடய பிளாக் வீடியோ தான் இது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸு, எப்படி செய்கிறோன்னு இப்போதைக்கு நான் மசாலா போட்டு பரட்டி தான் வைக்க போகிறேன். ஈவினிங் தான் செய்ய போகிறேன் இந்த சிக்கனை. இப்போ வந்து நான் சிக்கனை வாங்கின்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். மஞ்சத்தூள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான்வெஜ் செஞ்சுட்டு பிளேட்லாம் இன்னும் பாப்பாவுக்கு தெரியாது, என் பொண்ணுக்கு. அவள் தான் ஒரு 4-5 நாளாக கேட்டுகிட்டே இருக்கா. நான் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சீஸு, க்ரீமு எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். அவன் செய்யறதுக்கு டைம் இல்லை. அதுதான் பாருங்க, பார்க்கறத ஒன்றுமே இல்லை. இது 3/4 கிலோ இது. அப்புறம் இந்த மாதிரி பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டேன். பெரிய பீஸாக 4 பீஸு, 5 பீஸ் முட்டை, 2 லெக்கு. ஓகே, இதை நல்லா வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு இது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதெல்லாம் போட்டு நம்ம செய்யக்கூடாது. நிறைய பேர் இருந்தால் அதெல்லாம் அப்படியே வந்து போட்டுடுறீங்க. சில பேர் தான் நான் சொல்கிறேன். சில பேர் நல்லா செய்வீங்க க்ளீனாக. அவ்வளோதான். நல்லா வாஷ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்லாம். ஒரு 5-6 தடவை ஆச்சு மேலேயே நான் வாஷ் பண்ணிடுவேன். சிக்கன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கட் பண்ணாங்க. அப்புறம் நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி நான் வீடியோ போட்டேன். யாருமே இது கமெண்ட்ஸில் சொல்லவே இல்லை எப்படி இருக்கு பற்றி ஃபஸ்ட்டோட கிச்சன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இருங்க காமிக்கிறேன், நான் என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லி காமிக்கிறேன். மீஷோவில் க்ரீம் ஆஃப் சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு.
அதுக்கு நான் கர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். தயிர் வந்து கொஞ்சம் நல்லா தயிராக யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப புளிப்பு தயிராக யூஸ் பண்ணாதீங்க. தயிர் இதுக்கு நல்லா மெயின். ஒரு 10லேருந்து நம்ம ஒரு 15 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பூண்டு வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த சிக்கனுக்கு ஏற்ற சால்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, சால்ட்டு சேர்த்துட்ட பிறகு சக்தி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் சால்ட்டை சேர்த்து வச்சு நம்ம கஸ்தூரி மேத்தி, கொஞ்சம் தனியா பவுடர் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ தனியாத்தூளும் சேர்த்துட்டோம். இது கூட வந்து நான் வீட்லேயே அரைச்சி வச்ச காஷ்மீர் மிளகாத்தூளை நான் சேர்த்துக்கிறேன். அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆலிவ் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிக்கனாக எடுத்து நல்லா இங்கே பாருங்க, மசாலாலாம் நல்லா போகணும் இதுக்குள்ள. கலர் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு கலர்லாம் நம்ம சேர்க்கவே வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளே நல்லா செஞ்சுக்கலாம். கலர் ஒன்றும் ஹெல்த்து கிடையாது. செஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் டேஸ்ட்டுன்னு எனக்கும் ஐடியா இல்லை. பார்ப்போம். செஞ்சு முடிச்சிட்ட பிறகு இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் மேலே நல்லா ஊறணும். ஊறிச்சினா தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இப்போது அதை ஊற வச்சேன்னா ஈவினிங் செய்வேன். ஒரு 5 o'clock அப்படி செய்வேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வாங்கினீங்கன்னா உடனே செய்யாதீங்க, நல்லா ஊற வச்சுட்டு செய்யுங்க. அப்படி சப்போஸ் இல்லை நான் உடனே செஞ்சு சாப்பிட்ணுன்னா ஒரு 1/2 hour ஆச்சு ஊற வைங்க. நாளைக்கு வந்து ஸ்வேதா எழுந்துக்கிறதுக்குள்ளேயும் இதை செஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது பசங்கக்கிட்ட.
சொல்லாமல் ஈவினிங் செய்யணும். பாருங்கள், சிக்கனை நல்லா ஊற வச்சுருக்கோம். இதை நல்லா ஒரு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த இது தான் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 200. இது ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் வந்து சின்னதாக, எனக்கு வந்து இடம் வந்து இல்லை இல்லைங்களா, அதனால் நான் பெருசாக இருக்கிறதுனால அதை தூக்கிட்டு சின்னதாக வச்சுட்டேன். ஆனால் இதுலேயும் நிறையா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியும். பாத்திரம் விளக்கி அழகாக தண்ணியும் சூப்பராக கீழே போயிடுது. இங்கே எனக்கு ஃபுல்லாக எதுவுமே ஆகாமல் நல்லா ட்ரையாகவே இருக்குது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து ஈவினிங் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ் வந்து நான் அப்புறமா செய்கிறேன். ஈவினிங் தான் அதையும் செய்வேன். ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு ஊற்ற போகிறேன். இங்கே பாருங்கள், நல்லா சில்வர் ஃபாயில் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மதியானமும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அவங்க ஃபுல்லாக தான் போடுறானுங்க. காலையிலேருந்து ஈவினிங் நைட்டுக்கும் மதியானம். இன்றைக்கி பாருங்க, சமைக்காமல் ஃப்ரைட் ரைஸ் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டோம். போதும் விஷாந்த், ஃப்ரைட் ரைஸா பிரியாணியா? சரி, அவனுக்கு ஒரு ஃப்ரைட் ரைஸ் போடுப்போம். உப்பே இல்லை, கேவலமா சுத்தமா போடல. நீ சாப்பிட்டு பார்த்து வாயில வச்சு பாரு. தனியா வச்சு பாருங்க. சாஸை வச்சுட்டு வைக்கக்கூடாது. அதான் சொன்னேன், உப்பு தான் இல்லைன்னு சொன்னேன். உப்பே இல்லை. ஆமா, எனக்கு சுத்தமா இல்லை என் வயிக்கு. லெக் பீஸ் கடி வாங்கந்தா சுமார் தான் இல்லை, வீட்டில் செய்கிற மாதிரி வரமாட்டேங்குதுல்ல. ஆனால் சப்புன்னு செய்யறானு. நம்ம வீட்டில் செஞ்சாதான் காரம் சாரமாக செய்கிறோம். வெயில் அடிச்சுட்டே மழை தரும். இப்போ வந்து நம்ம சீஸ் சிக்கன், க்ரீம் ஆஃப் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு பேன் பற்ற வச்சுருக்கேன். சிக்கனை காமிக்கிறேன். நம்ம வந்து காலையில் என்னை பார்க்க வைத்திரு தூங்கி இருந்தேன். நான் காலையில் வச்சது நல்லா சூப்பராக ஊறிச்சு. இப்போது செய்யலாம். அதுக்கு நான் வந்து சீஸ் க்ரீம் ஆஃப் மைனஸ் செய்ய போகிறேன். 2 எக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் சீஸ் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஃப்ரெஷ் மில்க், அப்புறம் தனியாக மில்க், சுகர், கார்லிக், அப்புறம் வந்து ஆயில், சால்ட், இதை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதை செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்காக பட்டர் ஆட் பண்ணி செய்ய போகிறேன்.
பட்டர் தெரியுதுங்களா? இதை ஆட் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்களா, இந்த சிக்கனை ஃபுல்லாக அதில் போதும். ரெண்டாக செய்ய போகிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். சில்லிஸ் பாருங்க, பேக்கிங் பயங்கரமாக இருக்கு. இதில் வந்து சீஸை நல்லா சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் க்ரீம், அப்புறம் ஃப்ரெஷ் மில்க் கொஞ்சம். One spoon sugar. Two cream. அது க்ரீமுக்கு நோ. அப்புறம் சால்ட், இங்கே பாருங்கள், நம்ம சீஸ் க்ரீம் மைனஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓவர் திக்காகவும் இருக்கக்கூடாது. டேஸ்ட்டு வாயில் வச்சா செம்ம அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. குக் ஆகணும். நீங்கள் பாருங்கள், நம்மளோட சிக்கன் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு.
நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா கம சூப்பராக இருக்குது சிக்கன். இதை கொடுத்து பார்ப்போம், சாப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட க்ரீம் ஆஃப் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அங்கே திருப்பி கொடுப்போம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். க்ரீமோடு பிச்சு சாப்பிடுங்க, ஜூஸியா க்ரீமோடு சேர்த்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குது? நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாக நல்லா இருக்கா? போய் சொல்லாத மாமா, நான் ஃபஸ்ட் டைம் நானும் செய்கிறேன், தெரிஞ்சுக்க தான் கேட்குறேன். ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஸ்டைல் கிடைக்காது, இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிறது எப்படின்னு. ஸ்வே, நீ டேஸ்ட்டு பார்த்து சொல்லு ஸ்வேதா. செஞ்சு எத்தனை தான் கம்முன்னு இருக்க. சூடா டாடி பிச்சு சாப்பிடலாம். சீஸ், அது நிறைய சீஸ் போட்டிருக்கேன் அந்த க்ரீமில், பாதி சீஸ் போட்டேன். ஆமாம், அப்போ தான் நல்லாயிருக்கும், இன்னும் டேஸ்ட்டு அந்த ரிச்சாக கிடைக்கும். மில்க் ஃப்ரெஷ் க்ரீமும் ஜாஸ்தி போட்டேன், நல்லா இருக்குல்ல? இப்படி செஞ்சு தான் அது அப்படி செய்வாங்க. எப்படி இருக்கு உனக்கு? அது தரேன். இப்படி தான் சுற்றி சுற்றி வேக வைக்கிறேன். கம்மியாக வச்சுட்டு அப்படிதான் நல்லா நல்லா கறியில் போட்டு வைச்சேன். இது சைடில் கொஞ்சம் வேகட்டும். எப்படி நல்லா இருக்கு. எண்ணெயில் போட்டு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுறது நான் இப்போ பார்த்தேன். சாப்பிடுங்க. உனக்கு மீன் பிடிக்காது, அதனால உனக்கு வெறும் இசானத்துக்கு. ஓகே, சாப்பிடலையா? இப்போ வேண்டாம். அப்போ எங்க உனக்கு? எந்த ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் ஒன்று, அப்புறமா போமா. நீ சாப்பிடுவல்ல ஆசையா? எல்லாருக்கும் கொடுத்துட்டு வேணால, இது ஒரு வேட்டு கூட ரொம்ப எரியுது, முடியல. அதனால தான் எனக்கு எல்லாரும் சாப்பிட்டு சந்தோஷப்பட்டு பார்க்கணும். நான் நம்மளுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல. நான் சந்தோஷப்படுறேன்னா கஷ்டப்படுறேன்னா பாரு. ஏய், தீயதான் கம்மியாக வச்சு வேகணும்ல சிக்கனு. என்னடி இது இன்னமும் மறுத்துருக்கு இங்கே? ஆமாம், அங்கே உனக்கு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், ரணமாக இருக்குல்ல. அங்கே பாரு, ரத்து எடுத்து சொல்லணும், எடுத்து இல்லை மறந்துட்டாங்க. இதுதான் எனக்கு இருக்குது வரைக்கும் ஜாலியாக சிக்கன் சிக்கன். இவங்க க்ரீம்லாம் வேணான்னுட்டு வெறும் சிக்கன் சாப்பிட்றாங்க. வெறும் சிக்கன் சாப்பிட்டா ஒரு மாதிரி தாம்மா இருக்கும். காலையிலேருந்து ஊற வச்சு கூட உள்ளே ஊற மாட்டேன்துமா. ஏமா அது? கோடு போடணும், எல்லாம் கோடு போட்டு தாம்மா வாங்கி இது பண்ணேன். இப்போ உனக்கு நல்லா குத்தி இன்னும் கொஞ்சம் மசாலா போட்டு 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 பண்ணேன் நான். எப்படி இருக்கு? பரவாயில்லையா இருக்கா? நீ க்ரீம்லாம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் இருக்கும். நீ க்ரீம் சாப்பிடலாம், இருக்கும்ல பெரிய மீன் அது மாதிரி இதா. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இன்னைக்கு க்ரீம் ஆஃப் சீஸ் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. நான் காலையில் ஊற வச்சேன். ஊற வச்சு கூட நீங்கள் நிறைய பேர் வந்து வேணாம் நீ சாப்பிடுங்க, ஊற வச்சு கூட உள்ளே வந்து சரியாகவே மசாலா பிடிக்கவே மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம நிறைய ஊற்றுனா கூட அவ்வளோ நேரம்னா கூட நம்மளுக்கு ஊற மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிக்கனை நல்லா உள்ளே குத்தி எடுத்துருங்க. குத்தி எடுத்துட்டு நல்லா மறுபடியும் மசாலா போட்டு மறுபடியும் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப லேட் ஆகுது. சிம்மில் வச்சு மூடி பண்ணாலாம் நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆனால் ரொம்ப பொறுமை தேவை இது பண்ணுறதுக்கு. ஆனால் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சீஸோட அந்த க்ரீமோடு வச்சு சாப்பிட்டோம் இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா இப்போ ரொம்ப இந்த இதுதான் ரொம்ப இப்போ இதுவாகுது. இன்ஸ்டாலெலாம் பார்த்துக்கோ, இதுதான் சீஸு சிக்கன் தான் நிறையா, க்ரீம் ஆஃப் சீஸ் சிக்கன் தான் நிறைய போயிட்டே இருக்குது, ரொம்ப வைரலாக.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாங்களும் அது மாதிரி செஞ்சு பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைமு. எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நானும் ஒன்றும் சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன், சாப்பிடல. சரி நைட்டுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் கண்டிப்போம். ஓகே பாய். நல்லா இருக்கு, டேஸ்டா செஞ்சு பாருங்க, அப்புறம் சொல்லுங்க.